ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதியானது உருவாகக்கூடிய அற்புதமான பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே இந்த பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதையும் பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த ஜோதிடத்தை ஒரு நல்ல வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்தை ரொம்பவே பிரகாசமாக்கி கொடுக்கும். ஸோ அந்த வகையில் ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தொடர்ந்து இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி வரதுண்டு. இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கு அப்படின்னு சிறப்புகளானது இருக்குது. அதில் இந்த கார்த்திகை பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கார்த்திகை மாதத்தையே ஆன்மீக மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஆன்மீகத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே விசேஷம்தான். அதில் தீபத்திருநாள் ரொம்ப விசேஷம். சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அருட்பெரும் ஜோதியாக பிரம்மா மற்றும் மகாவிஷ்ணுவுக்கு காட்சி தந்த திருநாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லுவாங்க. இந்த நாளில் மலை மீது ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை தரிசிக்கிறதுக்கு நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கணுங்க. ஸோ அந்த ஒரு பாக்கியத்தை அடையணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த முறை வரக்கூடிய தீப திருநாளுக்கு அடுத்து தான் பௌர்ணமி வருது. ஸோ அந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கிரிவலம் போனீங்க அப்படின்னா மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தை நீங்கள் பார்த்த வண்ணம் மலையை வலம் வரலாம். ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது உங்களுடைய பாவங்கள் கண்டிப்பாக போகும். நெருப்பு சொரூபமாக காட்சி தரக்கூடிய இறைவன் ஈசனை இத்திருநாளில் கிரிவலம் வழிபாடு செய்கிறது தான் அவ்வளவு சிறப்பு. ஸோ அதுதான் இந்த பௌர்ணமியில் இருக்கக்கூடிய சிறப்பே. பௌர்ணமியை விட கார்த்திகை மாத பௌர்ணமி எல்லா பௌர்ணமியை விட சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா இந்த பௌர்ணமியில் தான் 30 முனிவர்களும் தேவர்களும் திருவண்ணாமலையை கிரிவலம் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட சிறப்பு மிக்க பௌர்ணமியை, சக்தி கொண்ட பௌர்ணமியை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இறைவன் குடியிருக்கக்கூடிய மலையை பக்தியோடு சுற்றி வரக்கூடிய மக்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுப்பார். எம்பெருமான் ஈசனை இந்த நாளில் மனசார நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரணி தீபம் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள், செவ்வாய்க்கிழமை. ஸோ ஒவ்வொரு வீடுகள்லையுமே மறக்காமல், அதாவது வாசலில் பார்த்தீங்கன்னா 5 விளக்கு ஏற்றுங்க. அதுவும் குறிப்பாக நெய் விளக்காக ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. பொதுவாக கிரிவலம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது முதல்ல உலக பிரசித்தி பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் ஆலயம் தாங்க. இந்த திருவண்ணாமலை இருக்கக்கூடிய கோவில் தான் பஞ்சபூதங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய கோவில். இத்தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய, அதாவது மலையை சுற்றி 16 கிலோமீட்டர் தொலைவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வரதை விட இந்த நாளில் வர்றது ரொம்ப சிறப்பு. கிரிவலம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே டிசம்பர் 4ஆம் தேதி தான் போகணுங்க. டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு தான் உங்களுக்கு பௌர்ணமி திதியை ஆரம்பிக்குது. காலையில் 7:55 தான் பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது. டிசம்பர் 5ஆம் தேதி அதிகாலை 3:55 வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் மலைக்கு நீங்கள் கிரிவலம் போகலாம். அதாவது பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் கிரிவலம் போய்க்கலாம். வியாழக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும் நீங்கள் கிரிவலம் தாராளமாக போகலாம். இப்படி திருவண்ணாமலையில் வியாழக்கிழமையில் கிரிவலம் போகிறதால ஞானம் பெருகும், குருவருள் கிடைக்கும், பல ஜென்ம பாவங்கள் போகும். அது மட்டும் இல்லைங்க, இறந்த முன்னோர்களுக்கு சரியாக இறுதி சடங்குகள் செய்யாதவங்க எல்லாருமே இப்போ வரக்கூடிய பௌர்ணமியில் கிரிவலம் போனீங்க அப்படின்னா பாவங்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஸோ கார்த்திகை பௌர்ணமி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் தான் வருது. ஸோ இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு பல கோடி புண்ணியங்களை பெற்றுக் கொடுக்கும். அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா கிரிவலம் போங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர் எல்லாருமே இன்றைக்கி எம்பெருமான் ஈசனுக்காக மனசார உங்களுடைய கோரிக்கைகளை பிரார்த்தனையாக வைங்க. கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தையும் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஈசனுடைய அருளோடு இன்ற நாள் உங்களுக்கு நல்லபடியாக ஆரம்பமாகும். இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த தீப திருநாளில் நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்குது டிசம்பர் மேசராசி நேயர்களுக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் மேசராசி நேயர்களுக்கு பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அநீதியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை தட்டி கேட்கறதுக்கு தயங்காதவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம்.
அதேபோல மனதில எதையுமே வந்து வச்சுக்க மாட்டாங்க. அதாவது மனசுல வந்து வச்சு பேசக்கூடியவங்க அப்படின்னு இவங்கள வந்து சொல்லவே முடியாது. சரியா, தப்போ அதெல்லாம் எந்த இடம் அப்படின்னு பார்க்காம எல்லா விஷயத்தையுமே அப்படியே வந்து பேசக்கூடியவர்கள் தான். ஸோ ராசி மண்டலத்தில முதலாவதாக இருக்கக்கூடியவர்கள் செவ்வாயால ஆட்சி செய்யக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கும். இந்த கோபம் வந்து பார்த்திங்கன்னா, வர நேரம் தெரியாது, போகிற நேரம் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சுபாவம் தான் இவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இவங்களுக்கு டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, சக வேலையாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட உங்களுடைய வேலைகளை எல்லாம் நீங்களும் வந்து பகிர்ந்துக்கிட்டு செய்யும் பொழுது, இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வேலை வந்து குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்பானது பெருக ஆரம்பிக்கும். ஸோ ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒத்துழைப்போட விட்டு கொடுத்து வேலை செய்யும் பொழுது அந்த வேலை ஈஸியாக வந்து நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலை தான் செய்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கோம் அப்படின்றதையே மறந்துட்டு எல்லாருமே ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணுமோ, அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தங்க வேலையை நீங்கள் கொஞ்சம் செய்கிறது, அந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல ஒரு நட்போடு வந்து பழகுவீங்க, ஒரு குடும்பமாக இருப்பீங்க. அதே போல் தான் வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறையவே வந்து இருக்கும். சொல்லப்போனால் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள்ட்ட மட்டும் நீங்கள் கோவப்படாமல் இருக்கணும். அப்படி ஒரு வேளை கோவப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வியாபாரம் கெட்டு போயிடும். கூடவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுனால உடல்நலம் தான் வந்து பாதிப்படையும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத கோபத்தை முதல்ல விட்டுடுங்க. அதாவது கோவப்பட்டீங்க இந்த காலகட்டங்களில் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர எந்த வகையிலையுமே வந்து குறையாது. ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவிகளுக்கு, அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் செலவு செய்யணும் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக அதில் வந்து ரொம்ப கவனத்தை வந்து செலுத்துங்க. நீங்கள் செய்யக்கூடிய செலவு அத்தியாவசிய செலவாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ அத்தியாவசியமாக இருக்குது அப்படின்னா அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்துக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் செலவுகள் வந்து செய்யலாம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் அனாவசியமான செலவுகளை வந்து இந்த காலகட்டங்களில் செய்யாமல் இருங்க. டிசம்பர் மாதம் உங்களுக்கு கையிருப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஸோ இப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உயர ஆரம்பிக்கும். குடும்பத்துலேயும் சரி இருக்கக்கூடிய பெரியவங்களும் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. தேவையில்லாதது சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து பொருட்படுத்திக்க வேண்டாம். ஒருவேளை பெரியவங்க ஒரு சில விஷயங்களில் வந்து செய்யறது உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒதுங்கி இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா நடக்கும். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் படப்பிடிப்பெல்லாம் முடிந்து இன்னும் திரைக்கு வராமல் இருக்குது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வெளிவர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த திரையிடக்கூடிய தேதி, அது வந்து வெளிவரக்கூடிய நாள், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நிறைய எதிர்பார்ப்புகளோடையும் கனவுகளோடையும் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லது. ஏன்னா இதை தாண்டி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் வரப்போகுது. அதனால் உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிக்காட்டுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டிசம்பர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் இன்னமும் வந்து கவனமாக படிக்கணும். நீங்கள் படிப்பில் கவனத்தோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் மதிப்பெண்கள் எடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத அடிக்கடி வந்து எழுதி பார்க்கறது ரொம்ப நல்லது. நீங்கள் எழுதி பார்க்கும்பொழுது அது இன்னும் உங்கள் மனசில் வந்து நல்லா வந்து பதிய ஆரம்பிக்கும். நேரத்தை வீணடிக்காமல் வெளியில் சுற்றிட்டு திரியாமல் படிப்பு நேரத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த படிப்பு அப்படிங்கிறது சரியான ஒரு நேரமாக இருக்கும். அந்த தேர்வு சமயத்தில் கொஞ்சம் வந்து நல்லா படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் மதிப்பெண்கள் நிறைய எடுக்கலாம். சொல்லப்போனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த கடின முயற்சி தான் உங்களுக்கு அதில் வெற்றியை கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் அந்த விஷயத்துக்கு வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கடினமான உழைப்பு முக்கியம். அனாவசியமாக நேரத்தை செலவிடாமல் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். 7.5 சனியினுடைய ஆரம்பம் வேறு இருக்குது. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. இந்த டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி பகவான் முழுமையாக வந்து செயல்பட இருக்கக்கூடிய நேரத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகமாக இருக்கும்.
உங்களுடைய ஆரோக்கியத்த நீங்க தான் வந்து நல்லபடியா பராமரிக்கணும். உங்கள தாண்டி வேற யாரும் வந்து உங்கள வந்து நல்லா பார்த்துக்க முடியாது. ஸோ உங்க ஆரோக்கியத்துக்கு என்ன தேவையோ, அத வந்து நீங்க சரியா எடுத்துக்கிறது தான் முக்கியம். இந்த காலகட்டங்கள்ல இன்னுமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நெறைய நடக்கணும். பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் நிகழாம இருக்க, உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் காரகனா இருக்கிற முருகப்பெருமான நீங்க வழிபாடு செய்யுங்க. முருகனுக்கு அரளி மலர்களால் மாலையோ அல்லது பூச்சரமோ கட்டி நீங்கள் அதை போய் தொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்துட்டு முருகனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் மேசராசினிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. முருகன் கோவிலுக்கு போங்க. மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் தரிசனம் செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றி கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து முருகனுடைய அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். முருகப்பெருமான் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களில் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை மேசராசி நேயர்களாகி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதையும், பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன வகைகளில் வந்து உதவியாக இருக்குது, என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.